பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக உங்களை சந்திக்க நான் விரும்புகிறேன். இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தில் தியானித்து கொண்டிருந்த பொழுது தேவன் கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்கள், இந்த நாட்களில் தேவன் விரும்புகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தம் என்ன என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நிறைய காரியங்கள் நம்முடைய மனதில் ஏவுறபடியெல்லாம் என்ன செய்கிறோம், நம்ம செய்து கொண்டு வருகிறோம். ஆனால் தேவனுடைய விருப்பம் என்ன, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன விருப்பத்தை வைத்திருக்கிறார், என்னை எதற்காக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார், என்னை எதற்கு படிக்க வைத்திருக்கிறார், எதற்கு இந்த வியாபாரத்தை செய்ய வைத்திருக்கிறார், எதற்கு நான் இந்த பட்டணத்தில் நான் இருக்கிறேன், எதுக்கு நான் இந்த கிராமத்தில் இருக்கிறேன். ஒரு நோக்கம் இல்லாமல் தேவன் எந்த ஒரு காரியத்தையும் செய்வது கிடையாது. தேவன் தம்முடைய ஜனத்தை பரிசுத்த ஜாதியாக தெரிந்து கொண்டிருக்கிற, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அப்படி என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேலை கர்த்தர் நேசிக்கிறார். நாமளும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே பிறந்திருக்கிறபடியினாலே நாமும் இஸ்ரவேலராகவே என்ன செய்கிறோம், எண்ணப்படுகிறோம். அந்த காட்டு ஒலிவ மரமாகிய நம்மை அந்த நல்ல ஒலிவ மரத்திலே என்ன செய்கிறார், இணைத்திருக்கிறார் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால் இணைக்கப்பட்ட நிலைமையில் இருந்து நம்ம பார்க்கும்போது நாமும் ஒரு இஸ்ரவேலராகவே என்ன செய்கிறோம், எண்ணப்படுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தம் என்ன என்பதை என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் அதான் சொல்லுது, ஒரு மனுஷனும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் அல்ல அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறதே பாருங்கள். ஒரு மனுஷன் கூட என்ன செய்யக்கூடாது, கெட்டு போகக்கூடாது. தேவன் எப்பொழுதுமே ஒரு பரிசுத்த ஜாதி, கீழ்ப்படுகிற ஒரு ஜனம் எழும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். மோசேயுடைய காலத்தில் கூட ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருந்த பொழுது, நீ இவர்களை விட்டு விலகிப்போ, நான் இவர்களை அழித்து போடுவேன், நான் ஒரு பரிசுத்த ஜாதியை உன் மூலமாக எழும்ப பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போது அவன் தான் என்ன செய்கிறான், தரப்பில் நின்று ஜெபம் பண்ணி, அப்படிலாம் செய்யக்கூடாது ஆண்டவரே, அவர்களை அழிச்சா இவ்வளோ தூரம் கொண்டு வந்து அவங்க தேவன் அழித்து போட்டு விட்டார் என்று சொல்லி கேவலமாக நினைப்பாங்க புறஜாதிகள் என்று சொல்லி, அவன் அப்படி அழிச்சா என் பேரையும் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, ஜீவ புஸ்தகத்திலேருந்து கிறுக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், ரெக்கமெண்ட் பண்ணி என்ன செய்கிறான், ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அந்த ஜனங்களுக்கு ஒரு மன்னிப்பை என்ன செய்தார், கொடுக்கிறதே நம்ம பார்ப்போம். இன்றைக்கி நாமளும் மனதில் வருகிற விருப்பத்தை நிறைவேற்ற ஆசைப்படுகிறோம். அது தேவனுடைய சித்தமா என்பதை என்ன செய்யணும், ஜெபத்தில் வைத்து அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு திருமணமாக இருந்தாலும் சரி, ஒரு வீடு கட்டுகிற காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்கு போகிற காரியமாக இருந்தாலும் சரி, என்ன படிப்பு படிக்கிற காரியம், எந்த இடத்துல குடியேற வேண்டும், எந்த இடத்துல செயல்பட வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எல்லாம் எந்த இடத்துல விதைக்கணும், அப்படி எங்கே காணிக்க கொடுக்கணும், எங்கே ஊழியம் செய்யணும், எல்லாவற்றிலும் தேவ சித்தம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா தாவீது சொல்லும்போது, இவன் என் தாசன், நான் எனக்கு சித்தமானதை எல்லாம் இவன் செய்வான் என்று சொல்லி தாவீதை குறித்து என்ன செய்கிறார், அவர் சாட்சி கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். பேதுருவை குறித்து சொல்லும்போது, நீ பேதுருவாய் இருக்கிறாய், உண்மையில் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை என்ன செய்கிறார், கொடுக்கிறார். பார்வோனுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படி உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி மோசேக்கு கர்த்தர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு சீஷர்களையும் அவ்விதமாக தெரிந்து கொண்டவா, உங்களை மீன்களை பிடிக்கிறவங்களை ஆட்களை பிடிக்கிற மனுஷனை பிடிக்கிறவங்களாக என்ன செய்கிறேன், மாற்றுகிறேன் என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம், பிதாவினுடைய சித்தம் செய்கிறோமா, நம்முடைய சித்தம் செய்து கொண்டு இருக்கிறோமா, மற்றவங்களை பார்த்து செய்கிறோமா, பரலோகத்தை பார்த்து செய்கிறோமா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனதில் எல்லாருக்கும் ஒரே எண்ணம் உண்டு, நாம தான் நல்லா இருக்கணும், நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற ஒரே எண்ணம் தான் என்ன செய்யும், ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி தான், அது யாராக இருந்தாலும் சரி தான். துன்மார்க்கனாக இருந்தாலும் அதே கதை தான் என்ன செய்யும் இருக்கும். தான் மட்டும்தான் வாழணும், மற்றவங்க என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாதுங்கிற எண்ணம் இன்னைக்கு நிறைய பெருகி கொண்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி வாழ்கிற பிள்ளைகளை நிறைய பேர் பின்வாங்கி இந்த சித்தத்துக்குள்ளே வந்துடுறாங்க, இந்த சுய சித்தத்துக்குள்ளாக வந்து விடுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் கொஞ்சம் விலைக்கு வச்சிடுறாங்க. அபிஷேகத்தை விட
சுய சித்தத்தை நிறைவேற்றுவதே அவர்களுக்கு விருப்பமாக இருக்கிறது. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அந்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதுல நமக்கு எந்த பகுதியை தந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் விரும்புகிற காரியம் என்னென்னா, நான் செய்கிறது தான் கரெக்டு, நான் செய்கிறது தான் கரெக்டு, நான் செய்கிறது தான் கரெக்டு, இதில் வந்து செய்யணும், அதில் வந்து செய்யணும். ஆலயத்தில் இருக்கிறவங்க ஆலயத்தில் வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மிஷினரி ஊழியத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, எங்கள் ஊழியத்தில் வந்து செய்யுங்க, அதுதான் தேவனுடைய சித்தம் என்று சொல்வார்கள். சுவிசேஷ ஊழியத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இதை எங்களை மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பல விதத்தில் சொல்லுகிறதே பார்க்கணும். சிலர் அரசியலில் சொல்லுவாங்க, எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் மக்களுக்கு நன்மை செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நற்பணி மன்றம் ஆரம்பித்து நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவனுடைய சித்தம் என்ன என்பது அதில் இருந்தால் தான் நம்ம நிலைச்சி நிற்க முடியும். அவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே என்ன செய்ய முடியும், பிரவேசிக்க முடியும். என்ன பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு கூட பிடுங்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறதை பாருங்க. வேரோடு கூட என்ன செஞ்சிடும், பிடுங்கப்பட்டுரும். அப்போ நம்ம வளர்ந்து கனி கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். நம்ம நாற்று பரலோக ராஜ்யத்தில் போய் சேரும். நம்முடைய விதைகள் பரலோக ராஜ்யத்தில் களஞ்சியத்தில் போய் என்ன செய்யணும், சேர வேண்டும். தாவீது அப்போ தேவ பிள்ளைகளுக்கு, தேவனுடைய சித்தம் செய்கிற பிள்ளைகளுக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, நிறைய துன்பங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் உலகம் வந்து நன்மைகளை வரவிடாதபடி தடை பண்ணி கொண்டே இருக்கும். தேவ சித்தத்தை நிறைவேற்ற விடாதபடிக்கு தடை பண்ணி கொண்டே இருக்கும். நம்முடைய மாம்சம் போராடும், சத்துரு அவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு போராடி கொண்டு இருப்பான். இப்படி ஒவ்வொருவரும் நம்மளை என்ன செய்வாங்க, குழப்பி கொண்டு இருப்பார்கள். இதில் தான் தேவ சித்தத்தை நம்ம தியானித்து அதை ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் எனக்கு என்ன வச்சிருக்கிறார், எங்கள் குடும்பத்துக்கு என்ன வச்சிருக்கிறார். உங்கள் குடும்பம் 10 பேர் இருந்தால் கூட 10 பேருக்கும் தனித்தனியாக ஒரு சித்தம் என்ன செஞ்சிருப்பார், வைத்திருப்பார். அதில் நம்ம நிலைச்சி இருந்தால் மாத்திரம்தான் நம்ம கனி கொடுக்க முடியுமே தவிர, அடுத்தவங்க செய்கிறத பார்த்து செஞ்சால், காப்பி அடித்து செஞ்சால் அதில் என்ன செய்ய முடியாது, வளர முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி இயேசுவை அறியாதவர்கள் கூட பிசாசை துரத்தி பார்த்தாங்க. அது அவங்கள பீறி போட்டது என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறதை பார்க்கணும். காரணம் என்ன, அடுத்தவங்க செய்கிறத மாதிரி செய்கிறாங்க. இவங்களுக்கு தேவனோடு கூட இணைந்து செயல்படும் பொழுது தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். தாவீதை கர்த்தர் அபிஷேகத்தினால் நிரப்பின பொழுது அவனுக்கு ஒரு உயர்வு கிடைச்சிச்சு. கோலியாத்தை வீழ்த்தியாச்சு, உயர்வு கிடைத்து விட்டது. கர்த்தர் அடுத்த ஸ்டெப்புக்கு அவனை கொண்டு போக விரும்புகிறார். ஏன்னா என்று சொன்னால், சவுல் தேவனுடைய சித்தத்தை விட்டு என்ன செய்கிறான், வழி விலகி போய் கொண்டிருக்கிறான், சுய சித்தம் செய்ய ஆரம்பித்து விட்டான். அவனுக்கு முழுவதும் மனசில் நம்முடைய ராஜ்யம் நம்முடைய மகனுக்கு தான், யோனாத்தானுக்கு தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க விரும்புகிறான். சாமுவேலை வெறுக்கிறான். அபிஷேகம் தெரிந்து கொண்ட சாமுவேலை வெறுத்தாச்சு, எல்லாரையும் வெறுத்தாச்சு, ஆசாரியர்களை வெறுத்தாச்சு, பல பேரை வெறுக்கிறான். நீங்கள் நல்லா வெறுக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். தேவன் விரும்புகிறவர்களைத்தான் அவன் வெறுக்கிறான். இதுதான் தேவ சித்தம் செய்யாதவங்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம். தேவ சித்தம் செய்கிறவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, தேவன் விரும்புகிறவர்களை நேசிப்பார்கள். சுய சித்தம் செய்கிறவர்கள் தேவன் விரும்புகிறவர்களை எதிர்ப்பார்கள். தேவன் விரும்பி பயன்படுத்துகிறவர்களுக்கு விரோதமாகவே குறை சொல்வார்கள், யுத்தம் பண்ணுவாங்க, பகடித்தனம் பண்ணுவாங்க, கேலி பேசுவாங்க. இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த தேவன் நேசிக்கிறவங்களுக்கு விரோதமாகவே இருக்கும். தேவஜனம் வளர்ந்து விடக்கூடாது என்பது அவருடைய சித்தமாக இருக்குது. இதுலேருந்து புரிந்து கொள்ளலாம், இது சுய சித்தம் என்பது சாத்தானுடைய சித்தத்தோடு கூட இணைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நம்ம எவ்வளவுதான் நல்லவங்களாக இருந்தால் கூட தேவ சித்தம் நிறைவேற்றினால் மாத்திரமே நமக்கு பரலோகத்தில் கர்த்தர் நம்மை குறித்து சாட்சியாக என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். சுயசித்தமாக இருந்தால் இயேசு கிறிஸ்துக்கு எப்படி இருந்திருக்கும், ராஜாவாக இருந்தார். அவர்கிட்ட தான் ஒரு பெரிய கூட்டமே போச்சு. அந்த நாட்களில் யார் பின்னால் நிறைய கூட்டம் போகிறதோ அவங்க தான் ராஜா. இந்த நாட்களில் அதான் இருக்குது. யார் பின்னால் அந்த கூட்டம் போகிறதோ அவங்க தான் என்ன செய்கிறாங்க, பிரதம மந்திரியாக வராங்க, முதல் மந்திரியாக என்ன செய்கிறாங்க, வருகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை உதறி தள்ளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் இதை செய்வதற்கு வரவில்லை, என்னுடைய ராஜ்யம் பரலோகத்துக்குரியது, ஆவிக்குரிய பிரகாரமான ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு வந்திருக்கிறேன், பரிசுத்த ராஜ்யத்தை உருவாக்க வந்திருக்கிறேன். இந்த ராஜ்யம் பரலோகத்துக்குரியது. பரலோகம் செயல்படுவதற்கு, பரலோகம் இந்த பூலோகத்தில் வந்து
இறங்கி செயல்படுவதற்கு ஏதுவானதாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். நம்முடைய வீடாக இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்ம மூலமாக செயல்படுவதற்கு ஏதுவானதாக இருந்தால் மாத்திரம்தான் அது தேவனுடைய ராஜ்யமாக என்ன செய்யும்? எண்ணப்படும். அங்கே இயேசுவுக்கே இடம் இல்லை, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் இல்லை, பிதாவாகிய தேவனுக்கு இடம் இல்லை, பரிசுத்தவான்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொன்னால், ஜெபத்துக்கு இடம் இல்லை, வேதத்துக்கு இடம் இல்லை அப்படின்னு சொன்னால், நம்ம சுயசித்தம் செய்கிறவர்களாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். நம்ம மாயையை பின்பற்றி போகிறோம். யோனா தீர்க்கதரிசி சொல்கிறார், மாயையை பின்பற்றி போகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று சொல்லி யோனா தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். அவனும் மாயையை தான் பின்பற்றி போனான். தர்ஷீசுக்கு போனால் நமக்கு இருக்க இடம் கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், சுயசித்தம். ஆனால் தேவனுடைய சித்தம் எதுவாக இருந்தது? நினிவேக்கு போகணும். நினிவேக்கு போனால் என்ன செய்யாது? சாப்பாடும் கிடைக்காது, இருக்க இடமும் கிடைக்காது. ஆனால் அந்த சித்தத்தை நிறைவேற்றினாதான் பரலோகம் அவங்கள என்ன செய்யும்? அங்கீகரிக்கும். இந்த உலக வாழ்க்கையெல்லாம் மேன்மையானது. இந்த உலகத்தில் உள்ள மேன்மையை நம்ம பெருசாக என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. கர்த்தர் யாரை கனப்படுத்த சித்தமாக இருக்கிறார்களோ அவர்களை என்ன செய்வார்? கனப்படுத்துவார். எவனை உயர்த்த சித்தமாக இருக்கிறாரோ அவனை என்ன செய்வார்? உயர்த்துவார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ நம்ம தெளிவாக நம்ம போனால் நமக்கு அந்த சொன்ன மாதிரி இந்த வறட்சியான பாதையிலும் செழிப்பை கர்த்தர் என்ன செய்வார்? தர முடியும். பள்ளங்கள் எல்லாம் தண்ணீராலே நிரப்பப்படும். மழையை காண மாட்டீர்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீரால் நிரப்பப்படும். அது தேவனுடைய ஒரு விசுவாசம், தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நிறைவேற்ற, அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவது தான் தேவ சித்தம். பிரியமானவர், நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பார்த்தா தேவன் என்னென்ன வாக்கு தத்தங்களை கொடுத்தாரோ அதை நிறைவேற்றுவதற்கு உங்கள் வாழ்க்கை ஏற்றதாக இருக்கிறதா? அதுதான் முக்கியம். இது ஒரு டோட்டலாக சொல்லப்போனால் இதுதான் அர்த்தம். நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில் செயல்களில் காணப்படுகிறதா? அதுதான் முக்கியம். தேவ சித்தம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நினிவேக்கு போனால் பாருங்கள், அங்கே உண்மையிலே சொன்ன மாதிரி அவனுக்கு இருக்க இடம் கூட யாரும் கொடுக்கல. ஆமாம், எல்லாம் பிரசங்கம் பண்ணியாச்சு, எல்லோரும் ரட்சிக்கப்பட்டாச்சு. அப்படி இருந்தால் அவனுக்கு இருக்க இடம் கிடைக்கல. அவன் ஆமனுக்கு செடிகளை தான் நினச்சி தான் உட்கார்ந்தான். அப்படின்னா அதனால தான் அவனுக்கு எரிச்சல் வந்துச்சு. அதுக்கு எரிச்சல் வந்துச்சு. ஒருவேளை கர்த்தர் சொன்ன உடனே போயிருந்தால் ஒருவேளை கர்த்தர் ஏதாவது ஒரு சொல்யூஷன் வச்சுருந்துருப்பாராக இருக்கும். நம்ம கீழ்ப்படியாமல் போகும்போது அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறுகிறது. எல்லாமே ஒரு தடுமாற்றமாக என்ன செய்ய விடுகிறது? மாறி விடுகிறதை பார்க்குறோம். இங்கே 1 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்தில் தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், தேவன் என்னை எப்படி நடத்துவார், தேவ சித்தம் என்ன தெரியல அவனுக்கு. அது வரைக்கும் நான் பொறுமையாக எங்கள் குடும்பத்தை நான் பாதுகாக்கணும். அதுக்கு எங்கள் சொந்த ஜனம் எங்களை வெறுக்கிறது, சொந்த ராஜா எங்களை வெறுக்கிறார் என்று சொல்லி ஒரு அந்நிய ராஜாவிடத்தில் போய் என்ன செய்கிறாரு? தேவனை அறியாத ஒரு ராஜாவிடத்தில் போய் விடுகிறார். இது தேவ சித்தமாக இருக்கிறபடினால தான் அவன் தேவனை அறியாமல் இருந்தால் கூட அந்த ராஜா அவனுக்கு உதவி செய்கிறதை பாருங்க. அவனை அறியாமலே உதவி செய்கிறார், பாதுகாக்கிறார், தாவீதுக்கு வேண்டியதை செய்து கொடுக்கிறதை நம்ம பார்க்கணும். தேவ சித்தம் இருந்தால் நம்ம ஒரு இருளில் போனால் கூட கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருந்து செயல்படுவார். நம்ம ஒரு சிங்கத்தின் கெவிக்குள்ளே போனால் கூட சிங்கம் நம்ம என்ன செய்யாது? கடிக்காது. அக்னி சூளையில் கொண்டு போட்டால் கூட அக்னி சூளை நம்மளை சேதப்படுத்தாது. இதுதான் விசுவாசம், இதுதான் தேவ சித்தம். பாருங்கள், அந்நிய இடம். அவங்க ஏற்கனவே இந்த இஸ்ரவேலர்களை வெறுக்கிறவர்கள், யூதர்களை வெறுக்கிறவங்க. அதுலேயும் இவன் கோலியாத்தெல்லாம் வீழ்த்தினவன், எவ்வளோக்குள்ள கோபம் இருக்கும் பாருங்கள். ஆனாலும் தேவனுடைய சித்தம் இருக்கிறபடினாலே தேவன் அவனுக்கு சுமூகமான ஒரு வழி நடத்துதலை உண்டு பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆசாரியின் இடத்துல போகிறார் பாருங்கள். ஆசாரியின் இடத்துல போகும்போது கூட அந்த ஆசாரியர்கள் கூட அந்த தாவீதுக்கு என்ன செய்கிறாங்க? உதவி செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனம் பார்க்கிறோம். அப்போது ராஜா அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக் என்னும் ஆசாரியனையும் நோவாவில் இருக்கிற அவனுடைய தகப்பன் வீட்டாராகிய எல்லா ஆசாரியரையும் அழைப்பித்தான். அவர்கள் எல்லாரும் ராஜாவினிடத்தில் வந்தார்கள். 17வது வசனம் 1 சாமுவேல் 22:17. பின்பு ராஜா தன்னண்டையில் நிற்கிற சேவகரை நோக்கி, நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள், அவர்கள் கையும் தாவீதோடு இருக்கிறது, அவர்கள் ஓடி போகிறதே அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றான்.
ராஜாவின் சேவகரோ கர்த்தருடைய ஆசாரியர்கள் கொல்ல தங்கள் கைகளை நீட்டவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்கள். அல்லேலூயா. பாருங்க, தேவ சித்தம் எப்படின்னா, அப்போ ராஜா விட்டு வெளியில் போன பிறகு கூட தேவன் அவனுக்கு எல்லார் கண்ணிலும் தயவு கிடைக்கப்படும். அந்த ஆசாரியர்கள் அவனுக்கு அப்பத்தையும் கொடுத்தாங்க. இவர் கூட 400 பேர் சேர்ந்துட்டாங்க. கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கள் எல்லாரும் தாவீதோடு கூட என்ன செஞ்சிட்டாங்க, சேர்ந்துட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்க அப்பத்தையும் அந்த தேவ சமூகத்தில் இருக்கிற அப்பத்தையெல்லாம் என்ன செய்கிறாங்க, எடுத்து கொடுக்கறது, பட்டயத்தையும் என்ன செய்கிறாங்க, எடுத்து கொடுத்து ஆசாரியர்கள். பாருங்கள், ஒன்று புரிந்து கொள்ளும், தேவ சித்தம் செய்கிற பிள்ளைகள் ஆசாரியனோடு ஐக்கியம் வைத்திருப்பார்கள், ஜெபிக்கிறவங்களோடு கூட ஐக்கியம் வைத்திருப்பார்கள். பிதாவாகிய தேவனோட ஐக்கியம் இருக்கும், குமாரனா இயேசுவோட ஐக்கியம் இருக்கும், பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஐக்கியம் இருக்கும், பரலோகத்தோடு கூட ஐக்கியம் கண்டிப்பாக என்ன செய்யும், இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஐக்கியம் உண்டு, தேவனோடு கூட ஐக்கியப்படணும், கர்த்தருடைய பந்தியில் ஐக்கியம் படணும், சபையில் ஐக்கியப்படணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஆனால் இவன் எல்லாத்தையும் வெறுக்கிற மாதிரி இருக்கான். சவுல் பாருங்கள், எல்லாத்தையும் வெறுக்கிறான். இதுதான் சுயசித்தம் செய்கிறது. சுயசித்தம், நாங்கள் தான் வளரணும், நாங்கள் தான் வளரணும், அவங்களை கொன்று போடுங்கள் என்று சொல்கிற அளவுக்கு வந்தாச்சு. கொன்று போடுவதற்கு ராஜாவுடைய சேவகர்கள் கையை நீட்டவில்லை. அவங்க வேலைக்காரர்கள் பயந்தார்கள். ஏன்னா தேவனுடைய ஊழியக்காரர்கள் மேலே கை வச்சா என்ன ஆகும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். பழிக்கு பழி வாங்கிடுவார். ஆமாம், நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். ஊழியக்காரங்களை அற்பமாக பேசினவங்கெல்லாம் அவங்க குடும்பமே அற்பமாக மாறிவிட்டது. தேவனுடைய ஊழியக்காரங்களை மேலே கை வச்சவங்களுடைய குடும்பத்தில் நிறைய உபத்திரவங்கள், நிறைய ஊனமுற்றவர்கள் பிறக்கிறதை பார்த்துருக்கிறேன். நிறைய தரித்திரத்தின் ஆவிகள் இருக்கிறதை பார்த்துருக்குறேன். எந்த பிஸ்னஸும் செய்ய முடியாது, எந்த பிஸ்னஸையும் செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா, கர்த்தரை எதிர்த்து நம்ம வாழ முடியுமா? கர்த்தருடைய ராஜ்யத்தை எதிர்த்து நமக்கு வாழ்வதற்கு அனுமதி கிடைக்கல. அதனால் தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் அப்படின்னா மன்னிப்பு கேட்டுருங்க. அப்படி ஏதாவது நீங்கள் செஞ்சுருந்தா கூட, தெரியாமல் செஞ்சுருக்கலாம், அறியாமல் கூட செஞ்சுருக்கலாம். மற்றவங்க ஒரு ஊழியக்காரனை குறை சொல்லும்போது நம்மளும் ஆன்னு கேட்டுட்டு நம்ம என்ன செஞ்சுருக்கலாம், குறை சொல்லியிருக்கலாம். நம்ம மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணிடணும். யார் எந்த நிலைமையில் இருக்கான்னு நமக்கு தெரியாது. நமக்கு அந்தளவுக்கு தீர்க்க தரிசனம் வரம் கிடையாது, ஞான திருஷ்டி கிடையாது. கர்த்தர் அவங்களை நீதிமானாக்கியிருப்பார், கர்த்தர் அவங்களை பரிசுத்தவானாக மாற்றியிருப்பார். நீங்கள் அந்த பாவம் செய்த பழைய நிலைமையே பார்த்து கொண்டு இருப்பீங்க. தேவன் இப்போ அவங்கள பரிசுத்தவான்களாக்கி அவர் உன்னத பணிக்கு கொண்டு போயிருப்பார். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறோம், தெரியலன்னா எந்த காரியத்தில் என்ன செய்யக்கூடாது, தலையிடக்கூடாது. ஊழியக்காரங்க மேலே கை போடக்கூடாது. கை போட்டவங்க சிலவங்களுக்கு குஷ்டரோகம் கூட என்ன செஞ்சிருது, வந்து விடுகிறதை நம்ம பார்க்குறோம். நிறைய குடும்பங்களில் நிறைய காரியங்கள் சொன்னாச்சுன்னா நமக்கு அது எங்களை சொல்கிறாரோ அப்படின்னுங்கிற மாதிரி கதையில் என்ன செஞ்சிடும், வந்துடும். அதனால் நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. பார்வோன் ராஜா தேவ ஜனங்கள் பெருகக்கூடாது, ஆம்பளை பிள்ளைகள் பிறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார், ஆர்டர் போடுறார். கடைசியில் தோற்று போனது யாருன்னா பார்வோன் ராஜா தான் தோற்று போனார். மருத்துவச்சிகள் அந்த பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்தார்கள். கர்த்தர் மருத்துவச்சியின் குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார் என்று சொல்லியிருக்கிறோம். தேவ பிள்ளைகள் வளர வச்சா, அவங்களை பெருக பண்ணினா உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் நிலைமை உயரும். நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு விஷத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம இக்காலத்து நன்மைகளுக்காக மட்டும் கர்த்தரை தேடுனா பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்குதுன்னா, இன்றைக்கி நிறைய பேரை பார்க்குறோம். அவங்க குடும்பம் ஸ்டாண்டர்ட் ஆன உடனே அந்த ஊழியக்காரங்களை வெறுத்துடுறாங்க, கொடுக்குற காணிக்கையை நிப்பாட்டி விடுகிறதை நம்ம பார்க்குறோம். அது வரைக்கும் நல்லா இருப்பாங்க. அவங்க குடும்பம் பிள்ளைகள் எல்லாம் நல்ல ஸ்டாண்டர்ட் ஆகி நல்ல ஒரு வேலையில் உட்கார்ந்த உடனே அவங்க செய்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா, அவங்க வீட்டுக்கு வர்ற ஊழியக்காரரை நிப்பாட்டி விடுகிறார்கள், ஊழியத்துக்கு கொடுக்கிறத நிப்பாட்டி விடுகிறார்கள். பிரியமான இதில் தேவன் பிரியமாக இருப்பாரா என்பதை நீங்கள் என்ன செய்யணும், ஆராய்ந்து யோசித்து பார்க்கணும். நீங்கள் வேணால் எழுதி வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் கொடுக்குற அந்த ஊழியருக்கு கொடுக்குற பணத்தை நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு கொடுத்துட்ருப்பீங்க. நான் அது சாபமாக சொல்லலை, நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கிடுங்க. எழுதி வச்சு பாருங்கள், நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு 1000மோ 10,000மோ கொடுக்குறோமா, அந்த அப்படி பண்ணி வச்சு பார்த்துக்கலாம். எழுதி வச்சு பாருங்களேன், உங்களுக்கே தெரியும் நம்ம இந்த வருஷத்தில் எவ்வளவு நஷ்டப்பட்டோன்னு பார்த்தா அதோட 100 மடங்கு நஷ்டப்பட்டிருப்பீங்க. அது சிலவங்க அப்படி செய்யும்போது எனக்கு மனசில் ஒரு வேதனையாக இருக்கும். தங்களுக்கு தாங்களே மண்ணள்ளி போட்டு கொண்டு இருக்கிறார்களே, தங்கள் தலையிலே தாங்களே மண்ணள்ளி போடுறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்கள்ட்ட சொன்னால் புரியாது, அது படும்போது தான் அவங்களுக்கு புரியும், அது படும்போது தான் புரியும். அப்போ ஏன் அந்த வேதனை படணும், ஏன் அந்த துக்கப்படணும்? அது எதுவுமே அந்த செட்டில் ஆன உடனே உதறுற அந்த புத்தி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம முற்காலத்தில் வளர விடாமல் பண்ணிச்சு. அந்த புத்தியை ஃபஸ்ட்டு நம்ம அக்னியில் சுட்டெரிச்சிடணும், அந்த ஆகாத எண்ணங்களை சுட்டெரிச்சிடணும்.
ஆமாம், நல்லா வந்த உடனே தூக்கி உதறுற அந்த அந்த இது மகா பெரிய பாவமான ஒரு காரியமாக இருக்கிறது. தேவன் நம்மளை ஆளாக்கிட்டார். திரும்ப அங்கே ஆலயத்துக்கு போகிறதுக்கு நமக்கு முடியல, கர்த்தரை தேட முடியல, கர்த்தரை சேவிக்க முடியல, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியல, காணிக்கை கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா, அது கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா அது தந்தது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் செயல்படாமல் போயிடும். அது செயல்படவே போடாது. கர்த்தரை அடைச்சிச்சுன்னு யாரும் திறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது. அடைச்சா திறக்க முடியாது, திறந்தா அடைக்க முடியாது. பிரியமானது, அதனால் நீங்கள் இந்த மாதிரி அந்த என்ன மோசடி பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு கொடுத்தா கொடுத்துக்கிட்டே இருங்க. உண்மையிலே கொடுக்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உண்மையிலே கொடுக்க முடியல, கஷ்டப்படுறோம். இப்போ தான் பிள்ளைகள் வேலைக்கு வந்தாச்சு, நல்ல அந்தஸ்தில் வந்தாச்சு, திரும்ப அப்போ கூட்டி தான் கொடுக்கணுமே தவிர குறைக்க கூடாது. நம்ம என்ன செய்கிறோம், உடனே இங்கே அந்த மல்லு கட்டுற ஊழியக்காரருக்கு நல்ல ஜெபம் பண்ணுற ஊழியக்காரை குறைச்சிட்டு பெரிய இடத்துக்கு போயிடும். பெரிய இடத்துல போய் அங்கே போய் நம்ம என்ன செய்கிறோம், 1000 10,000 கோடி கோடியாக என்ன செய்கிறோம், அங்கே போய் கொட்ட ஆரம்பித்து விடுக்கிறோம். கொட்டுங்க, நான் எந்த ஊழியக்காரன் குறை சொல்ல நான் விரும்பலை. ஆனால் என்ன சொல்கிறேன், இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இந்த சிறியரில் ஒருவனுக்கு. அதனால் சின்ன ஊழியக்காரனுக்கு யார் சாப்பாடு போடுவது, அதுக்கு தான் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அவனை எப்படி பெரிய ஆளாக்குவது, அதுக்கு தான் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா கர்த்தர் சொல்லி, என்னை பின்பற்றி வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அது அப்போ அவங்கள ஆசீர்வதிக்கிறது எப்படி, அவங்க என்னாலும் தரித்திரத்தில் இருக்கணுமா, அப்படிலாம் கிடையாது. நம்ம அவங்கள ஆசீர்வதித்து அதுக்குண்டான பலனை நமக்கு தருவார். நம்ம எத்தனை பேரை வளர்த்து விட்டுருக்குறோம், எத்தனை ஊழியத்தை வளர்த்து விட்டுருக்குறோம், எத்தனை பிள்ளைகளை நம்ம வளர்த்து விட்டுருக்குறோம். நம்ம டீச்சராக இருக்கிறோம், எத்தனை பிள்ளைகளை நம்ம அறிவாளியாக மாற்றிருக்கிறோம், ஞானவானாக மாற்றிருக்கிறோம். எத்தனை பெற்றோர்கள் இருக்கிறோம், எத்தனை பிள்ளைகளை நம்ம ஒரு டாக்டராக இன்ஜினியராக மாற்றிருக்கிறோம். பிள்ளைகளை நம்ம தருதலையின் பிள்ளைகளாக மாற்றிட்டு இருக்கிறோமா, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாற்றிருக்கிறோமா? இதுதான் முக்கியம். ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாற்றிட்டிங்கன்னா உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுக்கு கடைசி வரைக்கும் சாப்பாடு கிடைக்கும். நீங்கள் தருதலையாக மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு திட்டு தான் கிடைச்சிட்ருக்கோம், சாப்பாடு என்ன செய்யாது, கிடைக்கவே கிடைக்காது. அதனால் தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். 1 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் விதமாக சொல்லுது. அப்போது ராஜா தோவேக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். ஏதோமியனான தோவேக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொண்டு போட்டான். தவறு செய்கிறத பாருங்க, பார்த்துறீங்களா? தன்னுடைய சுயநலத்துக்காக, தனக்கு விரோதிகளே இருக்கக்கூடாது, என்ன என் பிள்ளை தான் ராஜ்ய பாரத்தில் இருக்கணும் அப்படி என்பதற்காக என்ன செய்கிறான், வேலைக்காரன்ட்ட சொல்கிறான். அங்கே இஸ்ரவேலர் யுத்தம் பண்ணுற இஸ்ரவேலர்கள்லாம் வேண்டாம், நாங்கள்லாம் கை வைக்க மாட்டாங்கன்னு. ஏதோமியன்னா யார்? ஏசாவின் வம்சாவளியினர் ஏதோமியர்கள். ஏசாவின் வம்சாவளியில் வந்தவர்களை பார்த்து சொல்கிற, நீங்கள் போய் விழுங்க அப்படின்னு சொல்லி அந்நிய கையினால் தேவ பிள்ளைகளை விழ வைக்கிறார்கள். அந்நிய கைகளினால் தேவ பிள்ளைகளை விழ வைக்கிறது பெரிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. இதன் நிமித்தமாக தான் அவனுடைய கர்த்தர் அவனை விட்டு விலகினார். புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் விலகின உடனே ஆசீர்வாதம்லாம் விலகி போயிட்டே இருக்கும். எதுக்கெடுத்தாலும் போராட வேண்டியது இருக்கும், எதுக்கெடுத்தாலும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணால் தான் கர்த்தர் கேட்குற மாதிரி சூழ்நிலை வரும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. தேவ சித்தம் செஞ்சால் சாதாரணமாக ஜெபம் பண்ணால் கூட கர்த்தர் என்ன செய்வார், கேட்பார். வருத்த வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம ஜெபிச்சாலே கர்த்தர் என்ன செய்வார், கேட்பார். மனசில் நினைச்சாலே அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிருவார். ஆமாம், அதனால் நம்ம தேவ சித்தம் செய்ய ஆரம்பிக்கணும். இந்த சவுலை போல் தேவ பிள்ளைகளை கொள்ளுகிற காரியம், கேவலப்படுத்துகிற காரியத்தில் என்ன செய்யக்கூடாது, கலந்து கொள்ளவே கூடாது. இது நிமித்தம் அவனுடைய ராஜ்யபாரம் அவனை விட்டு விலகி போனது. தற்கொலை பண்ணி சாகிற அளவுக்கு அவனுடைய நிலைமை மோசமாக போயிட்டு குறி சொல்கிறவங்ககிட்டலாம் போகிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா தேவனுடைய வார்த்தை வரவே வராது. எப்படி பேசுவார் கர்த்தர்? எவ்வளோ நேரம் தான் சபிக்க முடியும்? நான் தான் விலகிட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு என்ன வாழ்க்கை இருக்குது வாழ்க்கையில்? பார்த்தீங்களா, அபிஷேகம் பெற்றதுனால கர்த்தர் அவனை விட்டு வச்சுருந்தார் ராஜாவை கடைசி வரைக்கும். அதுக்கு பிறகு அவன் இருக்கும்போதே அந்த தாவீதை உயர்த்திக்கிட்டே இருக்கிறதே பார்க்கலாம். அவன் தேவ சித்தம் செய்தான். அவனுடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கடைசி வரைக்கும் தேவ பிள்ளைகளை நேசித்து கொண்டே இருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளை நேசித்து கொண்டே இருந்தான். அவங்க சாதாரணமானவர்களாக இருந்தாலும் அவங்களை கனப்படுத்தி கொண்டே இருந்தான். தேவ ஆலயம் கட்டணுங்கிற ஒரு எண்ணம் அவன் மனசில் இருந்துச்சு. கர்த்தரை உயர்ந்த இடத்துல வைக்கணுங்கிற எண்ணம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. பிரியமா, இதுதான் தேவனுடைய சித்தம். அப்படிப்பட்ட சித்தத்தில் நம்ம இருந்தோம்னு சொன்னால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் பேர பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும்,
உங்கள் கோத்திரம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் கிராமம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீங்க. உமக்கு கொடானு கொடி நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை ஆமென்றும் ஆமேன் என்று இருப்பதாக. இந்த நாட்களில் நாங்கள் உம்முடைய சித்தம் செய்யாமல் இருந்திருந்தால் தயவாக தேவன் சித்தம் செய்வதற்கு எங்களை பயன்படுத்தும்படி செபிக்கிறோம். உம்மை விட்டு நாங்கள் தூரமாக போன பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. தேவ பிள்ளைகளை தூசித்த பாவத்தை மன்னிச்சிருங்க. தேவ பிள்ளைகளை ஆண்டவரை கேவலப்படுத்தின பாவத்தை எங்களுக்கு மன்னிச்சிருங்க. ஆண்டவர் உம்முடைய ஊழியங்களுக்கு விரோதமாக நாங்கள் செயல்பட்ட எல்லா காரியங்களும் எங்களுக்கு மன்னித்து உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு எங்களால் முடிந்த காரியங்களை செய்வதற்கு எங்களை கர்த்தர் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. இன்னைக்கு யாரெல்லாம் தேவ சித்தம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் இன்னைக்கு தேவ சித்தம் உள்ளே வரட்டும் ஆண்டவரே. தேவ சித்தத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்கப்பா. தேவனுடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்தி காமிங்க ஆண்டவரே. என்ன நோக்கம் என்பதை அவங்களுக்கு வெளிப்படுத்தி அதில் நீங்கள் பயன்படுத்தி அவங்களை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறேன் ஐயா. எங்கள் ஜெபங்களை கேட்டபடினால் உமக்கு கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதித்து தருகிறதற்காக நன்றி. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். God bless you.